கர்த்தருடைய பரிசு நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மறுபடியும் இந்த காணொளி வழியாக உங்களை சந்திப்பதில் கிறிஸ்து இயேசுவுக்குள் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். தொடர்ச்சியாக நாம் சங்கீதம் 40வது சங்கீதத்தில் இருந்து சில வார்த்தைகளை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி நான் விரும்புகிறேன். நாங்கள் வீடியோவுக்குள்ளே போவதற்கு முன்பதாக எங்களுடைய காணொளியை பார்த்து வருகிற அனைவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எங்களுடைய சேனலில் இன்னும் இதை சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் இதை அறிமுகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தொடர்ந்து நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கலாம். இன்றைக்கு சங்கீதம் 40வது சங்கீதத்திலே 13வது வசனத்தையும் 14வது வசனத்தையும் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளும்படி விரும்புகிறேன். 13வது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று சொல்லுகிறார். அது மாத்திரமில்லை, தாவீது ராஜா சொல்லுகிறார், என் பிராணனை அழிவுக்கு தேடுகிறவர்கள் ஏராளமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலச்சை அடைவார்களாக என்று இந்த சங்கீதத்திலே அவர் பாடியிருக்கிறதை இந்த வார்த்தைகள் நமக்கு காண்பித்து கொடுக்கிறது. என்ன சொல்லுகிறார்? கர்த்தாவே அங்கே என்னை விடுவித்தருளும் என்று கேட்கிறார். அது மாத்திரமில்லை, கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துவதை இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. காரணம் என்னவென்றால், என் பிராணனை அழிக்க தேடுவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கி செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சி அடைவார்களாக என்று சொல்லுவதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த சமயத்தை நாங்கள் பார்க்கின்ற பொழுது தாவீதை குறித்து இல்லாவிட்டால் தாவீது ராஜாவுக்கு விரோதமான பல தீங்குகள் அவரை சுற்றி நடக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதாவது அவரை சுற்றிலும் தீவிரம், அவரை அழித்து போட வேண்டும், அவரை கொண்டு விட வேண்டும், அவரை மேற்கொண்டு விட வேண்டும் என்கிற அநேக அவரை சுற்றி இருக்கிறதை இந்த சங்கீதம் நமக்கு எடுத்து காண்பித்து கொடுக்கிறது. அது மாத்திரமல்ல, இந்த சங்கீதக்காரனாகிய தாவீது ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறது இல்லாவிட்டால் ஆண்டவரை நோக்கி கேட்கிற ஒரு காரியம், எனக்கு சகாயம் பண்ணும், எனக்கு உதவி செய்யும், என்னை பாதுகாத்தருளும், என்னுடைய நெருக்கத்தில் இருந்து என்னை விடுவித்தருளும், என்னை காப்பாற்றும், எனக்கு உதவி செய்யும் என்று தாவீது ராஜா தேவனை நோக்கி மன்றாடுகிற ஒரு மனிதனாக இந்த இடத்திலே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது. எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் வெட்கி போக வேண்டும், அவர்கள் நாணமடைய வேண்டும், அவர்கள் இலட்சி அடைய வேண்டும் என்று இந்த இடத்திலே தாவீது கேட்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தாவீதுனுடைய இருதய விருப்பம் என்னவென்றால், தான் தோற்று போகக்கூடாது, தான் அழிந்து போகக்கூடாது, தன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் இருந்து நான் விடுவிக்கப்பட்டவனாக உம்மை ஆண்டவரே நான் ஆராதிக்க வேண்டும், நீர் வைத்திருக்கிற சித்தத்தை திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்ற பாரத்தோடு அவர் இந்த வார்த்தைகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இந்த சங்கீதத்திலே. அது மாத்திரமல்ல, கர்த்தாவே என்னை விடுவித்தருளும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறார். ஒரு படைபலமுள்ள ஒரு யுத்த வீரனாக, அது மாத்திரமல்ல பல யுத்தங்களை தலைமை தாங்கினவர், யுத்தத்திலே வெற்றிகளை அவர் குவித்தவர், அவருக்கு படத்தளவிகள் உண்டு, அவருக்கு ஒரு ராஜ்யம் இருக்கிறது, இராணுவ வீரர்கள் இருக்கிறார்கள், தளபதிகள் இருக்கிறார்கள், யுத்த வீரர்கள் அவருடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறார்கள். அப்பேற்பட்ட ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் இருக்கிற இந்த சூழ்நிலையிலே தேவன் தனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று ஆண்டவரை நோக்கி கேட்கிறதை நாம் இங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்கிறது மாணவர்களே. ஆம் பிரியமானவர்களே, அவர் சொல்லுகிறார், கர்த்தாவே என்னை விடுவித்தருளும், கர்த்தாவே எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று தேவனை நோக்கி மன்றாடுகிறவராக, ஜெபிக்கிறவராக, கர்த்தரை நோக்கி கேட்கிறவராக, கெஞ்சுறவராக இந்த தாவீதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது பிரியமானவர்களே. நம்முடைய அநேகருடைய வாழ்க்கையிலே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும், நம்முடைய சூழ்நிலைகளிலே நாம்
தேவனை நோக்கி எப்பொழுதும் நாம் காத்திருக்க வேண்டிய சூழ்நிலையை இங்கே காண்பிக்கக்கூடியதாக இருக்கிறது. நமக்கு ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலே அதிகாரங்கள் இருக்கலாம், உயர்ந்த நிலையிலே இருக்கலாம், நாம் சொன்னால் செய்யக்கூடிய மனிதர்கள் நம்மை சுற்றி இருக்கலாம், நாம் ஒருவேளை அதிகாரமுடையவர்களாக இருக்கலாம், மற்றவர்களை ஆளுகை செய்கிறவர்களாக இருக்கலாம், அதிகாரத்தோடு அவர்களை நடத்துவர்களாக இருக்கலாம். ஆனாலும் ஒரு சூழ்நிலையிலே தாவீது ராஜா இந்த இடத்திலே தேவனை சார்ந்து இருக்கிறதை இந்த இடத்திலே இந்த வேத வார்த்தை காண்பித்து கொடுக்கிறது. அருமையானவர்களே, நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தரை எப்பொழுதும் நாம் சார்ந்திருக்கிறவர்களாக இருக்கவே வேதம் நமக்கு அறிவுறுத்துவது. இந்த அருமையான இந்த சங்கீதத்தை வாசிக்கிற பொழுது நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இதை நாம் எப்பொழுதும் ஏற்றுக்கொள்கிறவர்களாக இருக்க தேவன் நமக்கு உதவி செய்வாராக. இந்த இடத்திலே கவனிக்கக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால், ஆண்டவரே, என் பிராணனை அழிக்க தேடுபவர்கள் அவர்கள் ஏகமாய் வெட்கி நாணி எனக்கு தீங்கு செய்ய விரும்புகிறவர்கள் பின்னிட்டு இலட்சி அடைவார்களா என்று அங்கே கவனிக்கக்கூடியதாக இருக்குது. ஆம்பிரியமானவர்களே, தாவீது இந்த இடத்திலே ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிற காரியம், அவருக்கு விரோதமாக எழும்பக்கூடியவர்கள், அவரை சுற்றிலும் இருக்கக்கூடியவர்கள், அவருக்கு விரோதமாக வரக்கூடியவர்கள் எல்லாரும் பின்னிட்டு போக வேண்டும் என்று விரும்புகிற ஒரு தாவீதாக இருக்கிறார். ஆனால் அதை ஆண்டவரிடத்திலே கேட்கிறதாக இருக்கிறது. கர்த்தர் நிச்சயமாக அவருடைய வாழ்க்கையிலே இந்த யுத்தத்திலே வந்தவர்கள், அவரை எதிர்த்தவர்கள், அவருக்கு விரோதமாய் எழும்பினவர்களை கர்த்தர் முழங்கடித்து இல்லாவிட்டால் மூழ்கடித்து இல்லாமல் போய் அவர்களை தாவீதை வெற்றி சிறக்க பண்ணினதை நாம் வேதத்திலே பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. வீட்டிலே அவர் அரசாளுகிறவராக இருக்கிறார், ராஜாவாக இருக்கிறார், சமஸ்த இஸ்ரவேலையும் ஆளுகை செய்கிற ஒரு தலைவராக அங்கே ராஜாவாக வீற்றிருக்கிறதை வேதத்திலே நாம் வாசிக்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதரர்களே, சகோதரியே, உங்களை சுற்றிலும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நடந்து கொண்டிருக்கலாம். உங்களை எதிர்க்கிறவர்கள் பெருகி கொண்டிருக்கலாம். உங்களோடு போராடுகிறவர்கள், உங்களை மேற்கொள்கிறவர்கள் போன்ற பல பாவனைகள், சூழ்நிலைகள் உங்கள் வாழ்க்கையிலே கடந்து வரலாம். தேவன் நம்மோடு கூட இருக்கின்ற பொழுது நம்மை சுற்றிலும் வருகிற 1000 பேர்களுக்கும் 10,000 பேருக்கும் நாம் பயப்படாமல் இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். தாவீது ராஜாவுக்கு உதவி செய்த அதே தேவன் நம்மோடு கூட இருந்து நம்மை எதிர்க்கிறவர்களுக்கு, நம்மை ஏளனப்படுத்துகிறவர்களுக்கு, நம்மை துன்பப்படுத்துகிறவர்களுக்கு, நம்மை இழிவாக பேசுகிற மக்கள் மத்தியிலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நாம் கர்த்தரையே சார்ந்திருந்து தேவனையே நாம் தெய்வமாக கொண்டிருக்கிறவர்களாய் இருக்கிறபடினால் தீங்கு நம்மை தொடராது, சத்துரு நம்மை தொடர முடியாது, பொல்லாத மனிதர்களுடைய கரம் எங்கள் மீது வராது. கர்த்தர் நம்மை அரணாக இருந்து பாதுகாக்கிறவராக இருக்கிறார். தாவீது ராஜா 18வது சங்கீதத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களால், அவர் எனக்கு அடைக்கலம், கோட்டை, கேடகம், நான் நம்புகிற துருவம், அவரே எனக்கு எல்லாமாக இருந்திருக்கிறார் என்பதை சங்கீதத்திலே அனுபவத்தோடு அவர் எழுதி வைத்திருக்கிறதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அப்படிப்பட்ட தாவீது ராஜாவுக்கு தேவன் கூட இருந்தது போல அவர் ராஜாவாகிய தாவீதை விட்டு விலகாமல் கூட இருந்ததுபடினாலே அவர் எத்தனையோ ஜெயங்களை, வெற்றிகளை பெற்றதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையான சகோதரி, உங்கள் வாழ்க்கையிலும் தோல்விகளோடு நீங்கள் துவண்டு கொண்டு இருக்கிறீர்களோ, இல்லாவிட்டால் போராட்டங்களோடு போராடி கொண்டு இருக்கிறீர்களோ, உங்களை சுற்றிலும் இருக்கிற மனிதர்கள் உங்களை எதிர்த்து கொண்டு இருக்கிறார்களா, நீங்கள் போராடி கொண்டு இருக்கிறீர்களா, போராட்டமான சூழ்நிலையில் இருக்கிறீர்களா? இந்த சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய படிப்பினை, தாவீது ராஜாவினுடைய இந்த வாழ்க்கை வரலாறு நம்மை இந்த வேளையில் உற்சாகப்படுத்தட்டும். தேவன் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். நம்மை எதிர்க்கிறவர்கள், சுற்றிலும் இருக்கிறவர்கள் இல்லாமல் போக, அந்த எதிர்ப்புகள் தணிந்து போக, அந்த எதிர்த்தவர்கள் இல்லாமல் போக ஆண்டவர் நமக்கு உதவி செய்ய வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே ஒன்றை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தெரிவு செய்வோம். இந்த வேளையிலே கர்த்தர் நம்மோடு கூட இருப்பாராக. அவர் எனக்கு கூட இருப்பாரானால் சகாயம் பண்ணுவார். நம்மை சுற்றிலும் வரக்கூடிய எல்லா எதிரிகளையும் தேவன் மடங்கடிப்பார். நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அப்படிப்பட்ட நம்பிக்கையோடு, விசுவாசத்தோடு கூட இந்த வார்த்தைகளுக்கு நேராக நம்முடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து
நாம் ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். பிதாவே, உம்மை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோமப்பா. கர்த்தாவே, என்னை விடுவித்தருளும். கர்த்தாவே, எனக்கு சகாயம் பண்ண தீவிரியும் என்று தாவீது விண்ணப்பித்தது போல, மன்றாடினது போல, அவருடைய எல்லா நெருக்கத்திலும் நீர் அவரை விசாலத்திலே கொண்டு போய் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற நபர்கள் யாராயிருந்தாலும் நெருக்கத்திலே ஆண்டவரை, பாடுகளிலே, உபத்திரவத்திலே, மனதினால் வருகிற தொல்லைகளிலே ஆண்டவரை நெருக்கப்பட்டிருந்தார், அவளை இப்பொழுதே அவளை விடுவித்தருளும் என்று நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, உம்முடைய கரம் அவர்களோடு கூட இருந்து சகாயம் பண்ணுங்க, அவளை ஆசீர்வதிங்க. இந்த நெருக்கத்திலிருந்து அவள் விடுதலையாக்கப்பட்டவளாக உம்மை துதிக்க உதவி செய்யும். உம்மை நேசிக்க உமக்காக வாழ உதவி செய்யும். எல்லா துதி உமக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமேன். சகாயம் பண்ணுகிறவர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. Amen.